முடியாது நடக்காதுன்ற விஷயத்தை இயல்பாக செய்கிறவங்க செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னா தயவுசெய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிற வெற்றிகரமான மனிதர்களாக இருக்கவங்க என்னென்னா மூடு, தாட்ஸு, ஃபீலிங்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சனாக இருக்காங்க. நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன்கள் கிடைத்தே தீருங்க. உழைத்தால் மரம் இல்லையேல் மண்ணுக்கு உரம்ன்ற மாதிரி நம்மளுடைய செயல்களை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருப்போம். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியம் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லைன்ற மாதிரி அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருந்தோம். எனக்கு தெரியும், அந்த தெரிஞ்சதை செயல்படுத்தின ரிசல்ட் வந்திருக்குன்ற மாதிரி. அன்பான வணக்கம். இன்னைக்கு வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு இந்த தமிழகத்தில் எந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அதாவது என்னென்னா முடியாது, நடக்காது, இது முடியாது. நிறைய கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா வெளியில் 80% எதிர்மறையான எண்ணங்களாக தான் இருக்குங்களா. இது டிஸ்எம்பவரிங் கான்வர்சேஷன் சொல்லலாம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்களேன், இதை செய்ய போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 10 பேர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறவங்க ஒரு 20% தான் இருக்கலாம். மேபி உங்களுடைய வட்டம் நல்ல ஒரு பாசிட்டிவான இதாக இருந்தால் அதிகமாக இருக்கலாங்க. பட் பொதுவாக அந்த டிஸ்எம்பவரிங்கை நம்பிக்கை குலைக்கிற மாதிரி சொல்கிறவங்க அதையே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் செய்தி என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் முடியாதுன்றாங்களோ, இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தன்றது பல பேர் முடியாது நடக்காதுன்ற விஷயத்தை இயல்பாக செய்கிறவங்க செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. இப்போ கூட ஒரு சின்ன ஒரு உதாரணமான ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க. நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இது ஒரு ஸ்பேஸுங்க. இந்த ஸ்பேஸ் நான் செயல்படுத்தலை. இங்கே ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டும் இல்லைங்க. இன்னும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் எதுவும் செய்யலை, ரிசல்ட் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தெரிஞ்சும் ரிசல்ட் ஒன்றும் இல்லை, எனக்கு கற்றுக்கல, தெரியல, அதனால் ரிசல்ட் ஒன்றும் இல்லைங்க. இதில் ஏதாவது மாறுபாடு இருக்குங்களா பாருங்கள். இப்போ ஒரு முக்கியமான செய்திங்க, நான் கற்றுக்கிட்டேன், அதை செயல்படுத்தினேன், ஆக்ஷன் எடுத்தேன், அதனால் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், பெண்களாக இருக்கட்டும், பொதுவாக எல்லாருமே இப்போ ஒரு உடற்பயிற்சின்றதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாங்க. சில பேர் யோகா கற்றுருப்பீங்க, சில பேர் பிராணயாமா, சில பேர் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய டெக்னிக்ஸு, உணவு சம்மந்தப்பட்ட நிறைய இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான நிறைய டிப்ஸு, நிறைய அற்புதமான அந்த பாட்டி வைத்தியத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வருதுங்க. நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் உணவு பார்த்திங்கன்னா எப்படியும் ரெடி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மாற்றங்கள் வந்துட போகுது? சேம் ரிசல்ட் தாங்க. அது மாதிரி இல்லாமல் புதுசாக கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னா தயவுசெய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. அந்த செயல் தான் மாற்றத்தை கொடுக்குதுங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்மளுடைய செயல்களில் ஒரு சின்ன இன்றைக்கி காலை நேரத்தில் அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, இல்லைனா வெளியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இருந்தாலும் இந்த நேரத்தில் இல்லைனா இந்த வாட்ஸ்அப் மூலிமா, ஃபேஸ்புக் மூலிமா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. ஆக்ஷன். இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிற வெற்றிகரமான மனிதர்களாக இருக்கவங்க என்னென்னா மூடு, தாட்ஸு, ஃபீலிங்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சனாக இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்க, மெரினா பீச்சில் மழை டைமில் கூட போகும்போது பார்த்திங்கன்னா கொடை பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த வாக்கிங்கை மிஸ் பண்ணாமல் நடக்கிறவங்க இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தவங்க 2 பேர் கிடையாதுங்க, ஆயிரக்கணக்கான பேர் அது மாதிரி நடக்கிறாங்க. அவங்களுக்கும் மூடு இருக்குது, மழை இல்லை, வானம் இருட்டாக இருக்குது, புயல் அடிக்கலாம், பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது மாதிரி நிறைய நேரத்தில் நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது கரெக்டுங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம உருவாக்குறதுக்கு முதல்ல நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோமா, தொடர்ந்து பண்ணோமா, அந்த செயலை விடாமல் நம்ம தொடர்ந்து செஞ்சோமான்றதில் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இல்லைங்க ட்ரை பண்ண விட்டுட்டேன் அப்படின்வாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு சர்வதேச மனிதவள பயிற்சியாளராக இன்றைக்கி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், மோட்டிவேஷனல் ட்ரைனிங்லேருந்து, லீடர்ஷிப்லேருந்து, கம்யூனிகேஷன்லேருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் என்னுடைய பார்ட்டிசிபெண்ட்டை நான் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த யாரெல்லாம் ஒரே ட்ரைனிங் தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோங்க. ஆனால் அதில் செயல்படுத்துகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் பண்ணாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா ஒத்தி போடும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய வீச்சு குறைஞ்சிருங்க. அப்படியே தாட் லெவலில் அப்புறம் பண்ணிக்கலாம் போது இந்த ப்ராக்ராஸ்டினேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒத்தி போடுதல். அந்த ஒத்தி போடுறதால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆக்ஷனே எடுக்காமல் போயிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம பாருங்கள், பறவைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுவும் நான் உங்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். எந்த பறவையும் எழுந்துச்சு காலையில் கவலையோடு உட்காந்துட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேனே தெரியல, எனக்கு வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே உணவு இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன செயல்பட போகிறேன்னு யாரும் எந்த பறவையும் நம்ம சொல்லி பார்க்கல.
அது தேடுதலோடு போடுது, தேடுதல் செய்யுது, பறக்குது, போகுது, அதுக்கு உணவுகள் கிடைக்குதுங்க. அது மாதிரி நம்ம செயல்கள் கூட வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பை தேடி உழைப்பை நம்ம வந்து ஒரு என்றைக்கும் அந்த சலையா உழைப்புன்னு வாங்க இல்லைங்களா, சளைக்காத மனம், தொடர்ந்த உழைப்புன்ற மாதிரி தொடர்ந்து உழைப்பை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான பலன்கள் கிடைத்தே தீருங்க. எந்த ரிசல்ட்டும் எந்த நம்ம செய்த எந்த செயலும் வீணாக போகிறதே இல்லைங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, விதைத்தால் அது மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம்ன்ற மாதிரி நம்ம செயல்கள் வந்து விதைத்து கொண்டே முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம்ன்ற மாதிரி நம்மளுடைய செயல்களை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டே இருப்போம். நல்ல காரியங்களை நம்ம உழைப்பை பெஸ்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எது நம்ம வெளியில் போதோ திரும்பி வருன்ற மாதிரி உங்களோட உழைப்புகள் வெளியில் போக ஒரு நாள் உங்களை பற்றி மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, மனிதர்களும் புரிஞ்சுப்பாங்க, உங்கள் நிறுவனத்தில் இருக்கவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவர் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாதுங்க, அவர் வந்து உண்மையாக ஜெனுனாக ஒர்க் பண்ணுற ஒரு நபர்னு தெரியும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குங்க. கவலைகளை விட்டுட்டு நான் என்ன பண்ணலாம், மார்க்கெட் சரியில்லை, அரசியல் சூழ்நிலை சரியில்லை, ரொம்ப பிரேக் டவுனாக இருக்குது, இது மாதிரி காரணங்களை சொல்லாதீங்க. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியம் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லைன்ற மாதிரி என்ன பண்ணலாம், வாட் இஸ் பாசிபிள், இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரிசல்ட் எனக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு ஒதுக்குற நேரத்தை இது பண்ணிவிட்டு சரிங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தோம், அதுக்கு ரிசல்ட் வரல, ஓகே வாட் நெக்ஸ்ட், என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், அடுத்த ஆக்ஷன் என்ன எடுக்கலாம். உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா டிவி பேப்பர் இல்லைங்களா, அது எக்ஸ்பென்சிவும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது. இப்போ எவ்வளோ சோஷியல் மீடியா வந்துருச்சு, நீங்கள் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, டிவி சேனல்ஸ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், ரெஃபர் மாதிரி எவ்வளோ மீடியம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நிறைய குழுக்களாக நிறைய பேர் சேர்ந்து வணிகங்கள்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நாம் வந்து எனக்கு என்ன வேணும், அதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்ற மாதிரி நம்மளுடைய செயல்களை திரும்பவும் வரங்க சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். நம்ம செயல்களை தொடர்ந்து நம்ம வந்து ஆக்ஷனில் மட்டும், அதாவது கிராமத்திலலாம் ஒரு பழமொழி இருக்குங்க, அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருன்னுவாங்க. அது மாதிரி நான் இங்கே அழ சொல்லலைங்க, ஆனால் அழுதுகிட்டு இருக்கும்போதே உழுதுகிட்டு இருன்றாங்க. அது மாதிரி நம்ம செயல்கள் தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அவரே இன்னொரு அழகான குரலில் சொல்கிறாருங்க, அதாவது இடுக்கண் வருங்கால் நகுக, அதாவது ஒரு கஷ்டம் வரும்போது கூட சிரிக்கணுன்றார். அப்போ நம்ம என்னென்னா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலனா கூட தட்ஸ் ஓகே, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம், வாட் நெக்ஸ்ட், வாட் இஸ் பாசிபிள், என்ன பண்ணலான்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நம்ம இப்படி நினச்சோம்ல, இன்றைக்கி இதை விட 10 மடங்கு 20 மடங்கு 50 மடங்கு நம்ம ரிசல்ட் எடுத்துருக்கோம்ன்ற மாதிரி நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் மாறியிருப்பீங்க. திரும்பவும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே சொன்ன அதே தகவல் தாங்க, எனக்கு தெரியும் செயல்படலைன்றதை விட்டுட்டு எனக்கு தெரியும் அந்த தெரிஞ்சதை செயல்படுத்தின ரிசல்ட் வந்திருக்குன்ற மாதிரி நம்மளுடைய ரிசல்ட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ண நிச்சயமாக மாற்றங்கள் வந்தே தீரும். உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமுள்ள வாழ்க்கையாக மாறும்ன்ற செய்தியோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.